புன்னகையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இன்னொரு புது பிளாகில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ற வார்த்தையை மாற்றிட்டு நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லாமல் வேணாம்ல. ஸோ நார்மலாக கேஷுவலான வழியிலே போயிடலாம். ஜஸ்ட் இப்போ தான் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஸ்டில் நம்ம நம்முடைய நார்மலான நம்முடைய தமிழ் மொழி அந்த ஸ்லாங்லேயே போயிடலாம். சென்னை அந்த இதெல்லாம் வேணாம். ஸோ அனைவருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எதனால் ரொம்ப நாள் வ்ளாக் போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த vlog இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த vlogல என்ன ஏன் டிலே அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருந்தோம். டெல்லிக்கு போனோம் ஃபர்ஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட டெல்லி vlog-ஐ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு முறை டெல்லிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட அந்த vlog-ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதே போல தான் இருந்தது. ஆனால் டெல்லிக்கே தான் திரும்பவும் போனோம். அப்பயும் vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வணக்கம் நண்பர்களே, மீண்டும் டெல்லி. படாத பாடுபட்டு போன வாட்டி vlog-ல பார்த்தவங்கலாம் கேட்பீங்க, திரும்பவும் எதுக்கு டெல்லி போனீங்கன்னு சொல்லி. பட் அதே வேலை அதே மாதிரி இன்னொரு முறை. ஸோ டெல்லி இந்த வாட்டி நமக்கு என்ன தருதுன்னு பார்க்கலாம். ஸோ பெங்களூர் கிளைமேட் தான் எப்போவுமே நமக்கு மற்ற எல்லா ஊரில் வெயில் அடித்தாலும் பெங்களூரில் மட்டும் குளிர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி டெல்லியில் இருக்கோம். ஸோ அவர் மட்டும் ஸ்வெட்டர் ஏன் எடுத்துகிட்டு வரலான்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் ஜர்க்கின் போட்டுட்டு போகிறோம், பேக்கில் கழட்டி வச்சிடலான்னு பார்த்தா இங்கே செம குளிராக இருக்குது. போன வாட்டி வந்த அளவுக்கு குளிர் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு வெளியிலலாம் பார்க்கும்போது தெரியும், மாய்ஸ்சர் ஓரளவுக்கு அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ குளிர் கண்டிப்பாக டெல்லியில் இருக்கு. இதனால தான் டெல்லியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஓவர் பொல்யூஷன், ஓவர் வெயில், அதே சமயத்தில் ஓவராக குளிரும் அடிக்கடி இருக்குன்றது போல். ஸோ இந்த வழியாக போனால் டெர்மினல் 2 உடைய கார் பார்க்கிங் சுரங்கப்பாதையில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அல்ட்ரா வெயில் சூப்பராக இருக்குல்ல. ஸோ போன வாட்டி எந்த ஹோட்டலுக்கு வந்தோமோ கிட்டத்தட்ட அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டல் ஹரியானாவில் சாம்சங் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. லாஸ்ட் டைம் ஹோட்டலில் காமிக்கல, அதனால் இப்போல்லாம் காமிக்கிறேன். முடிஞ்சால் நான் ரூமையும் காமிக்கிறேன். பட் ஸோ வெயில் அடித்தாலுமே வெளியில் நல்ல ஒரு சில் கிளைமேட் இருந்துட்டு தான் இருக்குது ஹரியானாவில். ஸோ டெல்லி வந்த உடனே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ராஜடி என்னடா எதுவுமே ஆகலாம், ஸ்மூத்தாக போயிடுமோ நினச்சா. பட் என்னென்னா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். பட் ஹோட்டலில் ஸ்டே இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா. 2:30 தான் வரணுமா. அதுக்குள்ளே கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு எங்கே போகிறது அப்படின்னு தான் வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம். பட் சான்ஸே இல்லை. திரும்ப காரை வர சொல்லி திரும்ப அங்கே போயிட்டு அங்கே லஞ்செல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஹோட்டலுக்கு வரலாம். இதே ஹோட்டலுக்கு திரும்ப சைன்இன் பண்ணணும். இல்லை ஒழுங்காக போகும் பார்ப்போம். ஆமாம், ஆரம்பம் நல்லா இருந்திருக்கு. இதே மாதிரி இருக்குதா செக் பண்ணலாம். நல்ல வியூ. ஸோ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் மோமோஸ் அதில் பண்ணுறாங்க. அங்கே பண்ணதை எடுத்து இங்கே மசால் தடவி வைக்கிறாங்க. கேட்ட உடனே இங்கே எடுத்து சுடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தான் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நம்மளுடைய மனநிலையும் கொஞ்சம் சரியில்லை. அதை வச்சு நம்ம ஒரு vlog போட வேணாம்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஜெயின் காலேஜ், உமன்ஸ் ஜெயின் காலேஜில் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். சைபர் செக்யூரிட்டியை வச்சு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு அவேர்னஸ், ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். நிறைய காலேஜஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் வந்திருந்தாலும் நான் எந்த காலேஜஸ்க்கும் அக்செப்ட் பண்ணல. பட் ஸ்டில் கேர்ள்ஸ்க்கு அவேர்னஸ், அதுவும் குறிப்பாக சைபர் செக்யூரிட்டியை பற்றி நிறைய வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால போயிருந்தோம். இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னும் பொழுது மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் திங்க் லைக் தட் யாராச்சும் நல்ல பயங்கரமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்க இல்லை ஹேக்கிங் பண்ணுறவங்க இவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு தேதியில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் யூசிங் சம்திங் ரிலேட்டட் டு த டெக்னாலஜி அண்ட் சம்திங் ரிலேட்டட் டு த சைபர், ரைட்? ஸோ எத்தனை பேர் கேட்டீங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு? ஓகே, கூல். அண்ட் எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சின்ன மெசேஜ் கடைசியில் வரும். ஸோ யாரும் கொஞ்சம் தூங்காமல் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக. ஸோ தமிழ் டெக் யூடியூப் சேனல் ஏற்கனவே யாராச்சும் தெரிஞ்சவங்க 1-2 பேர் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பார்த்தவங்க? தேங்க்ஸ் அ லாட். ஓகே. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்ற இதில் பேசலாம். அதனால
டெக்னாலஜி அப்படின்றது நமக்கு எப்பயாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, என் ஃபோன் தண்ணியில் விழுந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது என் ஃபோன் தண்ணியில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் நிறைய பேர் இல்லையா. அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா விழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம அதை தெரிஞ்சுக்க மாட்டோம். ஃபோன் விழும், உடனே சார்ஜ் போடுவோம், அது புகை வரும், அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் அக்ரி. குட். யாருக்கெல்லாம் இங்கே வந்து டெக் அப்படின்னா பிடிக்கும், இல்லை டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஓகே, ஸோ குவைட் அ ஃபியூ. அண்ட் ஸோ இந்த வீடு வந்து வாங்கணும், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஓகே, ஸோ டெக்னாலஜியை விட இந்த வீடு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பிகாஸ் இப்போ இந்த வீடை வந்து நான் உங்களில் ஒருத்தருக்கும் வந்து ஒரு கிஃப்ட் வந்து இந்த வீடு நான் தரேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கலாம். எப்போ பிடிக்குதோ, எப்போ வரைக்கும் பிடிக்குதோ நீங்க இருக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா அந்த வீட்டுக்கு எத்தனை சாவி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட கொடுத்த அதே சாவியை இந்த ரூம்ல இருக்கக்கூடிய இன்னொரு 30 பேர்கிட்ட கொடுக்கலாம், இல்ல ரோட்ல போறவங்க கிட்ட இன்னொரு 10 பேர்கிட்ட இருக்கலாம், ஜன்னல் ஓப்பன்ல இருக்கலாம், கீழே வந்து யாராச்சும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படின்னா நீங்க அப்போ அந்த ரூம்குள்ள இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. ஓகே, 2 பேர் தைரியமா இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் போல்ட் எனஃப். பட் ஸ்டில் 98% ரேஷியோ வந்து அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஸோ நான் சொன்னது போல அந்த வீடு தான் இன்டர்நெட். ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ சேஃபாக எப்படி இருக்குதுன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ஒன்லி ப்ரோ பீப்புளுக்காக மட்டும் வந்து கிடையாது. சொல்லிட்டு நான் வந்து காலேஜில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போனாலும் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு திருடன் இப்போ வந்தானா உங்களால் தடுக்க முடியுமா? ஓகே, ஸோ வரப்போறேன்னு சொல்லிட்டு வந்தா ஓகே, இப்போ நானே வந்து செயின் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்கல்ல? ஓகே, ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் அப்படிதான். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் இப்பயே சொல்லிடுறேன், சேஃபாக இருந்துக்கோங்க. சரிங்களா? எத்தனை பேர் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க பட் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து லாக் ஸ்க்ரீனுக்கு போடவே இல்லை? குட், வெல் டன். எங்கேயாச்சும் ஃபோனை தப்பித்தவரி கூட தொலைச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்கள் ஃபோனில் தான் நடக்கும். ஸோ பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காம இருக்கலாம், நாளைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். லேர்னிங் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் லேர்ன் இட் அண்ட் ஷேர் இட் வித் எவ்ரிவன். ஸோ மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒரு சில விஷயங்கள் நல்லாவே வந்து சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளாக் இதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிலே அண்ட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ், எக்கச்சக்கமான வீடியோஸ். புதுசாக லென்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த லென்ஸில் நான் போட்ட வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ரீசெண்டாக நான் போட்ட வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புது லென்ஸில் எடுத்த வீடியோடைய ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நிறைய புது விதமான விஷயங்கள், குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகிறதுனால ப்ளாக் எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது இது போல் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது இப்படியே போகாது, சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியை உங்களுக்கூட வந்து நான் கண்டிப்பாக வந்து வ்ளாக் மூலிமா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் அது இல்லாமல் தமிழ் டெக் சேனல்லையும் சரி, தமிழ் செல்வன் சேனல்லையும் சரி, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ட்விட்டரில் ஒரு போலிங் கேட்டிருந்தேன், நான் டெக் ப்ராடக்ட்ஸ், அதாவது டெக் அல்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணலாமா. இங்கிலீஷில் நம்ம ஹவுஸ் இட் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஹவுஸ் இட், அதாவது எல்லா பொருளுமே எப்படி இருக்குது, இந்த பொருள் எப்படி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றனால தான் ஹவுஸ் இட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கம்ப்ளீட்டாக டெக் ரிலேட்டடாக போயிடுச்சு. பட் இப்போ நம்மக்கிட்ட தமிழ் செல்வன் சேனல் இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருட்கள் இருக்குது. நம்மளுக்கு டெக் அல்லாத பல பொருட்களை பற்றியும் யாராச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கிட்ட இருந்து ஒரு மேட்ரஸஸ், ஒரு பெட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ரஸஸ் வந்து எனக்கு தரேன், ரிவ்யூக்காக தரோம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது 2.5 மாதம் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு. 2.5 மாதமாக இந்த மேட்ரஸஸை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெட்டில் 0 பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் ஒரு சைடில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடில் சப்போஸ் யாராச்சும் எகிரி குடிச்சாலும் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் வந்து நீங்கள் கிளாஸில் எங்கேயாச்சும் வாட்டர் வச்சு இன்னொரு சைடில் நல்லா குதிச்சு பாருங்கள், கீழே விழாதுன்னு சொன்னாங்க. நான் அதையும் ட்ரை பண்ணேன். கூட ஒரு சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்றதையும் சொல்லுங்கள். நார்மலாக நம்ம ஒரு மேட்ரஸஸ் எல்லாம் வாங்கினா என்ன பண்ணுவோம், கடைக்கு போவோம், பெரிய ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு வரணும். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேக்கேஜில் போட்டு அனுப்பிச்சாங்க. சின்ன பேக்கேஜ் கிடையாது, பெருசாக தான் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வரல. பேக்கேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்து அழகாக வந்து ரொட்டி துண்டை சுற்றி வச்ச மாதிரி இருந்தது, நல்ல ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி. அப்படி இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் சீல் டெக்னாலஜியில் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசு தான் இருந்தது. பட் அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி கீழே விட்டதுக்கப்புறம் நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு இப்போ இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து நார்மலான சைஸ். கீழே இருக்கக்கூடிய ரெட்டுன்றது இது கார்பெட். ஸோ இந்த ப்ளூ கலர் மட்டும் தான் வந்து மேட்ரஸ். ஸோ அவ்வளோ பெருசாகிடுச்சு. அதுவும் பாருங்கள், அந்தனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புது டெக்னாலஜி மூலியமாக இதை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டுமே நமக்கு கொடுக்குறதுனால ப்ரைஸிங் வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு வருது. நடுவில் மிடில் மேன்லாம் யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸிங் ஆரம்ப விலைன்னு பார்த்தீங்கன்னா 9,980 ரூபாய் 89 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10,000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சின்ன சைஸ், இது வந்து பெரிய சைஸ் கிங் சைஸ், என்னோட பெட் சைஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதோடைய விலை கிட்டத்தட்ட 20-23 வரும். பட் நீங்கள் கடையில் போய் வாங்குறது இன்னுமே அதிகமாக வரும். பிகாஸ் கம்பெனியிலேருந்து நடுவில் இருக்கக்கூடிய டீலர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு அவங்களுடைய கமிஷன் எல்லாத்துக்குமே போக தான் அவங்களுக்கு வரும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ஒரு டீல்னே சொல்லலாம். பட் நான் 2 மாதம் யூஸ் பண்ணதில் இந்த பெட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது? இந்த பெட்டில் அதே போல் நமக்கு 10 வருஷத்துக்கான வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாரண்டி மட்டும் கிடையாது, உங்களுக்கு 100 நாட்களுக்கான ஒரு ட்ரையலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ராத்திரி இந்த பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய பெட்டில் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம், உங்களுடைய பணம் வாபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு அதை கான்டாக்ட் பண்ணணும். ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோடைய மெட்டீரியல் யூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா இன்ஃப்ளூயன்ஸ்டு மெட்டீரியல் வந்து மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா இன்ஃப்ளூயன்ஸ்டு மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோலாம் ஸ்பான்சர்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடையாது. ரிவ்யூ யூனிட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காசெல்லாம் வந்து எதுவுமே வாங்கலை. எனக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துன்ற காரணத்தினால தான் இப்போ இது எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 3D ஏர் ஃப்ளோ ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன்ஸிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து மெட்டீரியல் நல்லா வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் படுக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. உங்களுடைய வெயிட்டை வந்து ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால உடம்பு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் வந்து அதிகமாக வந்து தெரியறதில்லை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த மேட்ரஸை பற்றி எப்படி இருந்தது அப்படின்ற என்னுடைய ஃபீலும் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது போல் நம்ம பண்ணக்கூடிய வ்ளாக்ஸில் அட்லீஸ்ட் வந்து ட்ராவல் வ்ளாக் இல்லாட்டியும், பிகாஸ் ட்ராவல் அடிக்கடி பண்ண முடியறதில்ல, காரணம் என்னென்னு நான் சொல்லிட்டேன். அதிகமான டெக் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போல் ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும். இன்னும் பல மாடல்களில் பல விஷயங்கள், பல ப்ராடக்ட்ஸ்கள், இது இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு வ்ளாக்ஸ் வந்து வேணும் நம்மளுடைய தமிழ் செல்வன் சேனல் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக மோட்டிவேஷனல் வீடியோ வேணும் அப்படின்னா எந்த டாப்பிக்கை பற்றின மோட்டிவேஷனல் வீடியோ பேசலாம் அதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நாள் உள்ளங்கள்.